ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு வெளிப்படையான அரசியல் கொள்கையையும் இல்ல ஒரு ஆழமான சித்தாந்தத்தையும் முன்வைக்காத ஒரு மனிதரை உலக அரசியல்லையே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துற இஸ்ரேலோட பெஞ்சமின் நெதன்யாகு கூட ஒப்பிடுறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அவர் இந்தியாவை சீர்குலைக்க நினைக்கிற சில சர்வதேச சதிகாரர்களோட ஒரு பகடைக்காய் அப்படின்னு கூட ரொம்ப கடுமையா குற்றம் சாட்டுறாங்க. இதை கேக்குறப்போ உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு, இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரி தோணலாம். ஆனா இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப தீவிரமா விவாதிக்கப்படுற ஒரு அரசியல் கோட்பாடு. கண்டிப்பா, இது சாதாரண விஷயம் இல்ல. வணக்கம். புது விஷயங்களை ரொம்ப சீக்கிரமாகவும் அதே சமயம் ரொம்ப ஆழமாகவும் கத்துக்க விரும்புற உங்களுக்கு, அதாவது உங்களை மாதிரி தர்க்க ரீதியா சிந்திக்கிற நேயர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான அலசல் தான் இது. இன்னைக்கு நம்ம அலசல் உங்களுக்கு பல அதிர்ச்சியூட்டும் கோணங்களை அறிமுகப்படுத்த போகுது. இது வெறும் மேலோட்டமான அரசியல் நிலவரம் கிடையாது. ஒரு மனிதரோட அரசியல் பிரவேசத்துக்கு பின்னால இருக்கிற உளவியல், அப்புறம் அதை பயன்படுத்த நினைக்கிற சர்வதேச வியூகங்கள், இத பத்தின ஒரு அறுவை சிகிச்சைனே சொல்லலாம். கரெக்ட். உண்மையாவே இது ஒரு அறுவை சிகிச்சை தான். இன்னைக்கு நம்ம அலசலுக்கு அடிப்படையா எடுத்துக்கிட்ட தரவு என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படின்ற ஒரு விரிவான காணொளி தான். நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம், அவரை சுத்தி இப்போ உருவாகி இருக்க அந்த ஒரு அதீத கொண்டாட்டம், அதுக்கு பின்னால இருக்கிற சர்வதேச சதித்திட்டங்கள்னு அந்த காணொளி பேசுற விஷயங்களை தான் நாம இன்னைக்கு அக்குவேரா ஆணிவேரா பிரிக்க போறோம். ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நாங்க சொல்லிட விரும்புறோம். இந்த மூல காணொளியில பாத்தீங்கன்னா, அரசியல் ரீதியா ரொம்ப காரசாரமான இருவேறு துருவங்கள்ல இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. ஆமா, இடதுசாரி வலதுசாரின்னு பல பார்வைகள் இருக்கு. அதான், நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ இல்ல காணொளியில வர்ற கருத்துக்களையோ எல்லளவும் ஆதரிக்கல. எந்த பக்கமும் நாங்க சாயல. ஒரு கருத்து எப்படி கட்டமைக்கப்படுது, அதோட தாக்கம் என்ன அப்படிங்கறத நடுநிலையோட உங்களுக்கு ஒரு தரவா மட்டும்தான் நாங்க கொடுக்கறோம். அந்த ஒரு தெளிவான பார்வையோட நம்ம ஆரம்பிக்கலாம். காணொளியோட குற்றச்சாட்டுகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப கள நிலவரம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 1991க்கு பிறகு கடந்த ஒரு 7-8 தேர்தல்கள்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அலை இப்ப வீசுதுன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. சரி, அந்த அலைய பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பேசுவோம். இப்போ சென்னை, மதுரை, கோவைன்னு தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் பஸ் ஸ்டாண்ட்ல கூட விஜய் விஜய்னு ஒரு முழக்கம் கேக்குதுன்னு அந்த காணொளி சொல்லுது. எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இது ஒரு புது பட ரிலீஸ் கொண்டாட்டமா இல்ல உண்மையாவே மக்கள் மத்தியில ஒரு அரசியல் மாற்றத்துக்கான அலையா? இந்த கேள்வியை அந்த காணொளி அணுகிற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அரசியல் களத்துல பல வருஷமா இருக்கிறவங்க கூட இந்த திடீர் அலைய பார்த்து மிரண்டு போயிருக்காங்கன்னு அது சொல்லுது. ஓ, நிஜமாவா? ஆமா, இந்த மாயையான பிம்பத்துக்கு அவங்க முக்கிய காரணமா சொல்றது சமூக வலைதளங்களை தான். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்களோட ஆதிக்கம். ஒரு நிமிஷம், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கான ஆப் தானே? அது எப்படி இவ்ளோ பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு ஆயுதமா மாறுச்சு? அங்கதான் அந்த கணினி அல்காலிதம் அப்படின்ற நிரல்களோட மாயாஜாலம் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துற இளைஞர்கள், அப்புறம் நடுத்தர வயது பெண்கள், இவங்கள சுமார் 90% பேர் விஜயோட தீவிர ஆதரவாளர்களா இருக்காங்கன்னு காணொலி ஒரு கணிப்பை சொல்லுது. 90%? ஆமா, இதை நாம கொஞ்சம் லாஜிக்கா பார்க்கணும். தமிழ்நாட்டுல மொத்தம் ஒரு 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தீவிர ஆதரவாளர்கள் வெறும் ஒரு 10 லட்சம் பேரா இருந்தா கூட அவங்க சமூக வலைத்தளங்கள்ல எழுப்புற சத்தம் ஒட்டுமொத்த மாநிலத்தோட சத்தம் மாதிரி எதிரொலிக்குது. இதோட உளவியல் எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது, ஒரு பெரிய மைதானத்துல ஒரு 50,000 பேர் அமைதியா உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல வெறும் ஒரு 100 பேர் மட்டும் கையில மைக்க வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தா மைதானத்துக்கு வெளியே நிக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? மொத்த மைதானமும் கத்துற மாதிரி தான் தோணும். கரெக்ட். அதே மாதிரி ஒரு எக்கோ சேம்பர், அதாவது எதிரொலி அறையத்தான் இந்த சமூக வலைதளங்கள் உருவாக்குது. இந்த 10 லட்சம் பேர் பண்ற சத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவங்க பின்னாடி தான் இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது இல்லையா? ரொம்ப துல்லியமான ஒப்பீடு. அந்த பிம்பம் தான் இப்போ அரசியலோட மிகப்பெரிய மூலதனமே. உண்மை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த சத்தம் பார்வையாளர்கள் மனசுல ஒரு பிரமைய விதைச்சிடுது.
இதனால தான் அதிகாலத்தில் இருக்கிற மத்திய மாநில அரசுகள் கூட இது எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்கன்னு காணொளி சொல்லுது. சரி, இப்படி ஒரு பிம்பம் உருவாகுது. ஆனா இந்த மக்கள் கூட்டம் ஏன் எந்த கேள்வியும் கேட்காம கண்மூடித்தனமா ஒருத்தரை பின்தொடரணும்? இங்கதான் காணொளி பயன்படுத்துற ஒரு வார்த்தை என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. மனித மந்தைகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஆமா, அது ரொம்ப கடுமையான விமர்சனம் தான். அதாவது ஒரு தோட்டத்தை 5 வருஷம் பராமரிக்காம விட்டா எப்படி காட்டுச் செடிகள் மண்டி கற்காலத்துக்கே போயிடுமோ அது மாதிரிதான் எந்த சிந்தனையும் இல்லாத இந்த சமூகமும் ஆயிடும்னு எச்சரிக்கிறாங்க. ஒரு குடிமகன் மாற்றத்தை விரும்புறது ஒரு ஜனநாயக உரிமை தானே, அதையே இப்படி மந்தத்தனம்னா அவங்க விமர்சிக்கணும்? பாத்தீங்கன்னா அந்த காணொளி மக்கள் மாற்றத்தை விரும்புறது தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த மாற்றம் எதை நோக்கியது, அதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிற எந்த வரலாற்று புரிதலும் இல்லாம ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி குருட்டுத்தனமா ஓடுறத தான் விமர்சிக்கிறாங்க. ஓஹோ, வரலாற்று புரிதல் இல்ல அப்படிங்கிறீங்களா? ஆமா, இங்க நாம கடந்த கால வரலாற்று கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். 1950கள்ல இந்த நிலப்பரப்பு சந்திச்ச வறுமைய காணொளி சுட்டிக்காட்டுது. 1 கிலோ அரிசி வாங்கறதுக்கு மக்கள் பட்ட கஷ்டம், தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மட்டும்தான் அரிசி சோறு சாப்பிட்ட அந்த தலைமுறையோட வலி, இதெல்லாம் அங்க பதிவு பண்றாங்க. அப்போ அந்த வலியோட ஆழம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையா? அதாவது எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு நவீன யுகத்துல பிறந்ததுனால அரசியலையும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே தீர்வு தர ஒரு விஷயமா பாக்குறாங்களா? 100க்கு 100% அதான் உண்மை. அந்த வரலாற்று மறதி தான் இங்க ஒரு பெரிய ஆபத்தா பார்க்கப்படுது. நம்ம உரிமைகள் எப்படி போராடி வாங்கப்பட்டுச்சுங்கிற வழி தெரியாததால தான் இப்போ இருக்கிற கட்டமைப்பை ரொம்ப ஈஸியா உடைச்சிட்டு ஒரு மாய பிம்பத்துக்கு பின்னாடி ஓட தயாரா இருக்காங்க. யார் நம்மளை எங்க கூட்டிட்டு போறாங்கங்கிற எந்த தெளிவும் இல்லாம வெறும் கவர்ச்சிக்காக மட்டுமே ஓடுறதுனால தான் அவங்கள மந்தைகள்னு காணொளி ரொம்ப கடுமையா சொல்லுது. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு வருது. காணொளி இங்க ஒரு பெரிய அசுர பாய்ச்சலை நிகழ்த்துது. அதாவது உள்ளூர்ல இருக்கிற எந்த ஒரு பெரிய அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு நடிகரை திடீர்னு உலக அரசியலையே ஆட்டி படைக்கிற இஸ்ரேலோட நெத்தன்யாகு மாதிரியான ஆட்களோட ஒப்பிடுறாங்க. அது மட்டுமா? ஆமா, ஒரு சர்வதேச சதிக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறாங்க. கரெக்ட். ஏதோ ஒரு சர்வதேச சதிக்கும் ஒரு மாநிலத்தோட அரசியல் மாற்றத்துக்கும் எப்படி லிங்க் பண்ண முடியும்? இது எனக்கு கொஞ்சம் கூட நம்பும்படியா தெரியலையே. இந்த கேள்வி நமக்கு வருது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த காணொளியோட மையப்புள்ளியே அது முன்வைக்கிற இந்த சர்வதேச சதி தியரி தான். இது அவங்க எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு புரியணும்னா உலகத் தலைவர்களை அவங்க எப்படி 2 வகையா பிரிக்கிறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். அது என்ன 2 வகையான தலைவர்கள்? முதல் வகை தலைவர்கள் பாத்தீங்கன்னா தங்களோட சொந்த நாட்டு மக்களால ரொம்ப அதீத அக்கறை கொண்டவங்க. அமெரிக்கா மாதிரியான நாடுகளை அவங்க இதுக்கு உதாரணமா சொல்றாங்க. அதாவது அவங்க நாட்டு மக்கள் எங்க மாட்டுனாலும் காப்பாத்துவாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க நாட்டு குடிமகன் உலகத்துல எந்த மூலையில சிறைப்பிடிக்கப்பட்டாலும் சரி, கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டியும் இல்ல இன்னொரு நாட்டு மேல போர் தொடுத்தோ அவங்கள மீட்டு வருவாங்க. ஆனா இதே அமெரிக்கா ஆயுத வியாபாரத்துக்காகவும் மத்த நாடுகளோட எண்ணெய் வளங்களை சுரண்டறதுக்காகவும் உலக எங்கும் போர் மேகங்களை உருவாக்குறாங்கன்னு போப் லியோ சொன்ன ஒரு கூற்ற அந்த காணொளியில சொல்றாங்களே. ரொம்ப சரியான கவனிப்பு. அதாவது இந்த முதல் வகை தலைவர்கள் சொந்த மக்களை காப்பாத்துவாங்க, ஆனா உலக ஆதிக்கத்துக்காக எதை வேணாலும் செய்ய துணிவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 2வது வகை தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஓ, அது யாரு? அவங்க அதிகாரத்தை அடையறதுக்காகவோ இல்ல அதை தக்க வச்சுக்கிறதுக்காகவோ எந்த எல்லைக்கும் போவாங்க. சொந்த நாட்டு மக்களை இறந்தாலும் சரி, இல்ல பாலஸ்தீனத்துல நடக்கிற மாதிரி குழந்தைகள் பெண்கள்னு யாரு ரத்தம் சிந்தினாலும் சரி, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அதிகாரத்தை மட்டும் குறிவைக்கிறவங்க. நெத்தன்யாகுவை சொல்றாங்க இல்லையா? ஆமா, நெத்தன்யாகுவை தான் இந்த 2வது வகைக்கு உதாரணமா காணொளி முன்வைக்குது. சரி, இந்த பகுப்பாய்வு எனக்கு புரியுது. ஆனா இதை எப்படி விஜயோட பொறுத்துறாங்க? அதான் எனக்கு இடிக்குது. இங்கதான் காணொளி ஒரு ரொம்ப கூர்மையான குற்றச்சாட்டை வைக்குது. விஜய் அதிகாரத்துக்காக துடிக்கிற இந்த 2வது வகை மனநிலை கொண்டவர்னு அவங்க கணிக்கிறாங்க. இதுக்கு அடிப்படையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருக்குன்னு எந்த ஒரு கொள்கையோ ஆழமான சித்தாந்தமும் கிடையாது. நம்ம கிராமத்து பாஷையில சொல்லணும்னா அவருக்கு மண்ணாகட்டி கிடையாதுன்னு ரொம்ப ஓப்பனா விமர்சிக்கிறாங்க. அட,
ஓஹோ, இப்போ எனக்கு இதோட உள்ளர்த்தம் புரியுது. அதாவது எந்த ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு தலைவன் ஒரு காலி பேப்பர் மாதிரி. கரெக்ட். அவருக்கு பின்னாடி கண்மூடித்தனமா பல லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா எதை நோக்கி பயணிக்கணுங்கிற திசைகாட்டி அவர்கிட்ட இல்ல. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இந்தியாவை சீர்குலைக்க நினைக்கிற சர்வதேச அமைப்புகளோ இல்ல சில தீவிர மத அமைப்புகளோ அவரை ரொம்ப ஈஸியா தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு ஒரு பகடைக்காயா பயன்படுத்த முடியும்னு அவங்க வாதிடுறாங்களா? துல்லியமா புடிச்சிட்டீங்க. எந்த ஒரு சித்தாந்த பிடிமானமும் இல்லாத ஒரு பெரிய கூட்டத்தை வெளியிலிருந்து வரவங்க ரொம்ப ஈஸியா ஆக்கிரமிக்க முடியும். விஜய பயன்படுத்தி இந்த நாட்டை சீர்குலைக்க ஒரு மிகப்பெரிய சதிவலை பின்னப்படுதுன்னு அந்த காணொளி ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. உண்மையாவே இது திகைப்பூட்டுற ஒரு வாதம்தான். இத வெறும் யூடியூப் காணொளி தானே நாம ஈஸியா கடந்து போக முடியாது. ஏன்னா மக்களோட உளவியல சர்வதேச அரசியல் எப்படி கையாளும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை இது எழுப்புது. ஆமா, கண்டிப்பா. சரி, இப்போ ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய வியூகத்தோட ஒரு புது சக்தி உள்ள வருதுன்னு இவங்க சொல்றாங்க. அப்போ பல தசாப்தங்களா இங்கே ஆழமா வேரூன்றி இருக்கிற திமுக, அதிமுக, அப்புறம் தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் மாதிரியான பாரம்பரிய கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குறாங்களா? அவங்க சும்மா இல்ல. எனக்கு இங்கே அரவிந்த் கெஜ்ரிவாலோட உதாரணம் தான் ஞாபகம் வருது. ஊழலை ஒழிப்பேன்னு ஒரு ரொம்ப உணர்ச்சிகரமான அலையோட வந்தவரு இன்னைக்கு அதே லஞ்ச வழக்குல கைதானத காணொளி சுட்டி காட்டுதே. வெளிநாட்டுல திட்டமிட்ட உருவான ஒரு பிம்பம் அதிகாரத்துக்கு வந்ததும் எப்படி நீர்த்து போச்சுன்னு அவங்க விவாதிக்கும் போது நம்மூர் கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்றாங்க? பாரம்பரிய கட்சிகள் வேடிக்கை பார்த்தல. ஆனா அவங்க காலம் காலமா பயன்படுத்துற அதே பழைய உத்திகளை வச்சுக்கிட்டு இந்த புது சுனாமியை எதிர்கொள்ள நினைக்கிறாங்கன்னு காணொளி விமர்சிக்குது. ஒவ்வொரு கட்சியும் எப்படி இயங்குதுன்னு அவங்க தனித்தனியா பகுப்பாய்வு பண்றாங்க. முதல்ல மத்திய ஆளும் கட்சியான பாஜகவை எடுத்துப்போம். சரி, அவங்க என்ன வியூகம் அமைக்கிறதா சொல்றாங்க? ஆதவர்ஜுனான்னு ஒரு பெரும் கோடீஸ்வரரோட மருமகனை பயன்படுத்தி அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்படுற தேர்தல் நிதி மற்றும் நன்கொடைகள் மூலமா ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் தங்களோட கைகள்ல வச்சுக்க பாஜக ஒரு மறைமுக வியூகம் அமைக்கிறதா காணொளி சொல்லுது. ஓ, பணத்தை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்களா? ஆமா, இது ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி. தேவைப்பட்டா அவரை வளர்த்து விடலாம், இல்ல அவரை வச்சே ஒட்டுமொத்தமா முடக்கிடலாம்ங்கிற கடிவாளத்தை பாஜக கையில வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நிதியை கட்டுப்படுத்துறது மூலமா மொத்த இயக்கத்தையே கட்டுப்படுத்தலாம்ங்கிற உத்தி. சரி, காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன? காங்கிரஸ் கட்சியோட நிலைமையை அவங்க ரொம்ப பரிதாபமா சித்தரிக்கிறாங்க. 2026க்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்துல தனித்து நிக்கிறதுக்கு தங்களுக்கு எந்த எதிர்காலமும் இல்ல அப்படிங்கறது காங்கிரஸ் உணர்ந்துருச்சான். அட பாவமே! அதனால புதுசா உருவாகி வர்ற இந்த மாபெரும் அலையோட தங்களை இணைச்சுக்கிட்டு எப்படியாவது அதிகாரத்துல ஒரு சின்ன பகுதியையாவது பிடிச்சிடலான்னு ராகுல் காந்தி பகல் கனவு காண்றதா காணொளி ரொம்ப கடுமையா தாக்குது. அப்படியென்றால் நம்ம மாநிலத்தோட ஆளும் கட்சியான திமுகவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் என்ன பண்றாங்க? இந்த ஒரு பெரிய டிஜிட்டல் அலைய அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க? அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் காணொளி கொடுக்கிற எச்சரிக்கை ரொம்ப ஆழமானது. திமுகவும் அதிமுகவும் இன்னும் அவங்களோட பழைய பஞ்சாங்க அரசியல்லே உழன்றுட்டு இருக்காங்கன்னு அது விமர்சிக்குது. பழைய பஞ்சாங்கமா? ஆமா, சமூக வலைத்தளங்கள்ல என்னதான் அவதூறுகள் பரப்பப்பட்டாலும் அது வெறும் இன்டர்நெட் தானே, நிஜமான கள நிலவரம் வேற அப்படின்னு அவங்க ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. இணையத்துல கட்டமைக்கப்பட்ட பிம்பமும் ஒரு வாக்காளரோட ஆழ் மனசுல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவங்க உணர தவறிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதே நிலைமை நீடிச்சா அடுத்த 5 வருஷங்கள்ல இந்த பாரம்பரிய கட்சிகள் அரசியல் களத்துல முற்றிலுமா குழி தோண்டி புதைக்கப்படுவாங்கன்னு காணொளி ஒரு கடுமையான எச்சரிக்கையே வைக்குது. இது என்னைய இன்னொரு சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது. உங்கள மாதிரி கேக்குற நேயர்களுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பா வரும். வரலாறு முழுக்க பாத்தீங்கன்னா இளைஞர்கள் முன்னெடுத்த உணர்ச்சிகரமான அரசியல் மாற்றங்கள் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கா. ஒரு புது தலைவர் வந்தா இந்த மாநிலம் திரும்பவும் 1950களுக்கு பின்னோக்கி போயிடும்னு காணொளி சொல்றதுக்கு என்ன வரலாற்று ஆதாரம் இருக்கு? நிறைய உதாரணங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 80கள்ல அசாம் மாநிலத்துல நடந்த மாணவர் புரட்சி ஒரு சிறந்த உதாரணம். மிகப்பெரிய உணர்ச்சிகரமான அலையில் அந்த மாணவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா சரியான கொள்கையோ ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிற தொலைநோக்கு பார்வையோ இல்லாததால அந்த ஆட்சி ரொம்ப சீக்கிரமா சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சுது. இததானே காணொளி சுட்டி காட்டுது.
ரொம்ப சரியான வரலாற்று பதிவு. எந்த ஒரு உறுதியான சித்தாந்தமும் இல்லாம வெறும் உணர்ச்சியை மட்டுமே நம்பி ஒரு அமைப்பை உருவாக்கினா அது எப்படி சீரழியும் அப்படிங்கிறதுக்கு அசாம் ஒரு நல்ல உதாரணம். இதை தாண்டி காணொளி இன்னொரு முக்கியமான அண்டை மாநில உதாரணத்தையும் சொல்லுது. அது எந்த மாநிலம்? அது தெலுங்கானாவோட பிஆர்எஸ், அதாவது பழைய டிஆர்எஸ் கட்சியோட கடை. தனி மாநிலம்ங்கிற மாபெரும் கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு காலத்துல மகாத்மா காந்திக்கு இணையான ஒரு தியாகியா கொண்டாடப்பட்டவர்னா அதோட தலைவர். ஆமா, கேசிஆர். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அந்த கட்சி சீரடைஞ்சு ஊழல் குற்றச்சாட்டுகள்ல சிக்கி அந்த தலைவரோட சொந்த மகளே ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அடிப்படை கொள்கை இல்லாத எந்த ஒரு விஷயமும் நீண்ட காலத்துக்கு நிலைக்காது அப்படிங்கிறத இந்த உதாரணங்கள் ரொம்ப ஆணித்தரமா நிறுவுது. இதுதான் நாம ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். வரலாறு இத்தனை பாடங்களை கத்து கொடுத்திருந்தோம், மக்கள் ஏன் இன்னும் இந்த மாயைக்குள்ள போய் விழுகிறாங்க? குறிப்பா இந்த காணொளியில இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினரையும் ஒரு 30-35 வயசுல இருக்கிற நடுத்தர வயது பெண்களையும் அவங்க ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்களே, அதுக்கு என்ன பின்னணி? அந்த இடத்துல காணொளி எந்த சமரசமும் செஞ்சுக்கல. எந்த ஒரு அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாம மக்கள் சில முட்டாள்தனமான கற்பனைகளை நம்பிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. முட்டாள்தனமான கற்பனைகளா? அதாவது விஜய் ஜெயிச்சா வீட்டுக்கு மாமியார் மருமகள் சண்டைய தீர்த்து வைப்பாரோனோ, இல்ல புருஷன் செலவுக்கு பணம் தரலேனா உடனே போலீஸ் அனுப்பி உதவி செய்வாரோன்னு நம்புற அளவுக்கு மக்கள் வெகுளியா இருக்காங்களா? ஆமா, அப்படிதான் அவங்க விமர்சிக்கிறாங்க. இது எனக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனமா பட்டாலும் இதுக்குள்ள இருக்கிற அந்த உளவியல் ரொம்பவே உண்மையானது. இதுதான் நாம ரட்சகன் உளவியல், அதாவது சேவியர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? கரெக்ட். தங்களோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் சமூகத்துல நடக்கிற எல்லா ஊழல்களுக்கும் ஒரு சினிமா ஹீரோ நேர்ல மாயாஜாலம் மாதிரி தீர்வு சொல்வாருங்கிற ஒரு ஏக்கம் பல வருஷமா தமிழ் சினிமா ஊட்டி வளர்த்த அந்த ஹீரோயிச கற்பனையோட வெளிப்பாடுதான் இது இல்லையா? 100க்கு 100 உண்மை. மக்கள் தங்களுக்கு தேவையான தீர்வுகளை தாங்களே சிந்திச்சு தேடாம ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு பிம்பம் நிஜத்திலேயும் தங்களை காப்பாத்தும் நம்புறதுதான் இங்க மிகப்பெரிய சமூக ஆபத்தா பார்க்கப்படுது. இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த காணொளி அடிப்படையா 2 ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகளை நம்ம முன்னாடி வைக்குது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் விபரீதங்கள் காத்திருக்குன்னு அது சொல்லுது. ஆமா, ஒரு பக்கம் எந்த வரலாற்று புரிதலும் இல்லாத ஆனா அதீதமா உணர்ச்சி வசப்பட்ட அசுரத்தனமான ஒரு மக்கள் ஆதரவு, இன்னொரு பக்கம் எந்த கொள்கையும் இல்லாத ஒரு வெற்று காகிதம் மாதிரியான அரசியல் நிலைப்பாடு. இது ரெண்டும் சேரும்போது, இது ரெண்டும் இணையும் போது அது சர்வதேச சதிகள் உள்ள நுழைய ஒரு மிகப்பெரிய வாசலை திறந்து விடுது அப்படிங்கறதுதான் இந்த காணொளியோட மைய செய்தியா இருக்கு. இந்த அலசல் உங்களுக்கு, அதாவது இந்த விவாதத்தை கேட்டுட்டு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஆழமான கொள்கையும் இல்லாம வெறும் முக அறிமுகமும் கம்ப்யூட்டர் அல்காரிதம்களால உருவாக்கப்படுற மாயான பிம்பங்களும் மட்டுமே இன்னைக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் மூலதனமா மாறி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க இது கண்டிப்பா உதவும். ரொம்ப சரி. ஒரு காலத்துல அரசியல்ல பல வருஷம் உழைச்சு அடிபட்டு தான் மேல வரணும். ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் போனும் கொஞ்சம் சோசியல் மீடியா புகழும் இருந்தா ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் ஆட்டம் காண வைக்க முடியுங்கிற யதார்த்தத்தை இது நம்ம குறைக்க செய்யுது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்தோட மிகப்பெரிய பலமும், அதே சமயம் நம்மளோட தர்க்க ரீதியான சிந்தனையை முடக்கிற மிகப்பெரிய பலவீனமும் கூட. நாம ஒரு தகவலை எப்படி உள்வாங்குறோம் அப்படிங்கறத மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசர தேவை இப்ப நமக்கு இருக்கு. நிச்சயமா. இதோட அலசலோட முடிவுல உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையோட நாங்க விடைபெற விரும்புறோம். நம்ம பாரம்பரிய அரசியல் கொள்கைகள் இன்னைக்கு உண்மையே மக்களை ஈர்க்க தவறிடுச்சா? மக்கள் நிஜமாவே ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரை தேடுறாங்களா? இல்ல தற்போதைய அரசியல் அமைப்பின் மேல இருக்கிற விரக்தியிலிருந்து தப்பிக்க ஒரு படம் பாக்குற மாதிரி மாயையான பிம்பத்தை தேடி ஓடுறாங்களா? அடுத்த முறை உங்களோட சமூக வலைதள பக்கத்திலயோ இல்ல நீங்க நடக்கிற தெருவுலயோ ஒரு அரசியல் அலை வீசும்போது அது உங்களை கரையத்த நிஜமான அலையா இல்ல படுகுழில தள்ள வந்த காணல் நீரா அப்படின்னு நீங்களே ஒரு நிமிஷம் நின்னு நிதானமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்கணும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தர்க்க ரீதியான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும்
எதையும் கொஞ்சம் ஆழமாவே சிந்திப்போம்.